ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கறியை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, ஆட்டுக்கறியை. இப்போ நான் குக்கரில் தனியாக வேக வச்சு எடுக்க போகிறேன். கறியை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மசாலா அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு நான் காட்டலை. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. தீஞ்சு போயிடாமல் மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. வறுத்தெடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் மசாலா மாதிரி அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஆற வச்ச அந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாமே வதங்கி வரணும். இப்போ ஆல்ரெடி வேக வச்சுருந்த கறியை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இவ்வளோ சேர்த்துலாம். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் சுக்கா ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, இன்னும் நல்லா வற்றி வந்துருச்சு. சுக்கா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரியான சுக்கா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.